இந்த மாதிரி கேவலமா கேம் என்னால பிளே பண்ண முடியாது. எனக்கு இப்படி எல்லாம் பிளே பண்ண தெரியாது. நாங்க வளர்ந்த விதம் வேற. எங்களுக்கு இப்படி சொல்லி தரல. இப்படித்தான் கேம் வந்து விளையாடணும்னா என்னால முடியாது. நான் இப்படி பிளே பண்ண மாட்டேன். எனக்கு தெரியாது. மக்களே, நான் வந்து பண்ணல. ஜாக்லின் அவர்கள் வேற லெவல்ல மொக்கையா டிராமா பண்ணியிருந்தாங்க. வராத கண்ணீரை வர வைக்க எவ்வளோ பண்ணாங்க, வர வைக்க முடியல. அவங்களுடைய அந்த நாடகம் வந்து, அதாவது இந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து இன்னைக்கு கொடுத்தாங்கல்ல, லைவ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அதுல தீபக் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சீக்ரெட் டாஸ்க் வந்து தீபக்கை நாசமாக்க, அதே நேரத்தில் வந்து ஜாக்லினுக்கு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை தேட வந்து இவங்க வந்து பண்ணாங்க. ஆனா ஜாக்லினுக்கு தான் செருப்படியா வந்து போச்சுது. ஏன்னா அகத்தில் அழகு முகத்தில் தெரியும் பண்ணுவாங்க. நல்லது பண்ணா அந்த முகம் வந்து ஜொலிக்கும். மேக்கப்போ அழகு சாதனங்களோ தேவையில்லை. ஆனா மூஞ்சிக்குள்ள வன்மம் இருந்துச்சுன்னா, மனசுக்குள்ள வன்மம் இருந்துச்சுன்னா அதுதான் மூஞ்சியால வந்து தெரியும். அதனாலேயே ஜாக்லின் வந்து மக்களிடம் சென்றடையவில்லை. அழகு என்பது கருப்புலோ சிவப்புலோ வெள்ளை தோலிலையோ இல்ல அழகு சாதனங்களை பயன்படுத்துறதுலையோ இல்ல, நம்ம மனசுல இருக்கு. அந்த நல்ல மனசு ஜாக்லின் இல்ல அப்படி என்பதான் லண்டன்ல இருக்கிற தமிழச்சி அவர்கள் யாழ்ப்பாணத்துல பிறந்து, இப்ப யாழ்ப்பாணத்துல இருக்க பல பேர் கனடால இருக்காங்க, லண்டன்ல இருக்காங்க. பிக் பாஸ் 6 தமிழுக்கு ஜனனி அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சேனல்ல நம்மளுடைய சகோதரங்கள் பல பேர் இந்த பிக் பாஸை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவங்க எல்லாமே இலங்கை யாழ்ப்பாணத்துல பிறந்தவங்க, வெளிநாட்டுல இருப்பவங்க. அதுல ஒரு சகோதரி வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு வேற லெவல்ல எடிட் பண்ணி ஒன்று போட்டிருந்தாங்க. அவங்க இப்பதான் காலேஜுக்கு போயிருக்காங்க. மீடியா மேல ரொம்ப ஆர்வம். ஸோ அப்போ அவங்களும் வந்து கூடிய சீக்கிரம் இந்த மெமி கிரியேட்டராக இருக்காங்க. அவங்க ஒரு மெமி ஒன்று போட்டிருந்தாங்க. அதுல வந்து இந்த ஜாக்லின் எவ்வளவு தூரம் கேவலமா பொய்யா நடிச்சிருக்கு அப்படி என்பதையும், என்னால் இப்படி கேவலமா பண்ண முடியாது அப்படின்னு அவங்க நடிச்சாங்கல்ல, அவங்க பண்ண கேவலங்கள், முத்துக்குமரன் அவர்களை பற்றி அவங்க மனசாட்சி இல்லாம பேசின விடயங்களை எடிட் பண்ணி ஒரு வீடியோவை போட்டாங்க. ஸோ அதை பற்றி தான் இதை பார்க்க போறோம். ஜாக்லினோட பொய்யான நாடகம், ஜாக்லின் வர்சஸ் அருண், ஜாக்லின் வர்சஸ் தீபக். இதற்கு முதல் இந்த ஜாக்லின் பண்ண பித்தலாட்டங்கள். சரிங்களா? ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாக்லின் யார்? ஜாக்லினுக்கு இந்த பிக் பாஸ் 8 தமிழ் வந்து எப்படின்னா, அந்த அம்மாவை வந்து எப்படியாவது இந்த டாப் 5 கொண்டு போயிடணும், ஏன் பக்க ரன்னரா நிப்பாடிடணும், ஏன் டைட்டில தூக்கியே கொடுத்துடணும் அப்படின்றதுக்கான வேலைகள் எக்கச்சக்கமா நடக்குது. சேனல் சைட்ல இருந்து அந்த அம்மாவுக்கு சப்போர்ட், எது விஜய் டிவி சைட்ல இருந்து அந்த அம்மாவுக்கு சப்போர்ட். ஏன்னா இதற்கு முதல் அவங்க வந்து இந்த மீடியா விட்டு ஒதுங்கிதான் இருந்தாங்க. இப்ப பல வருடங்கள் கழிச்சு பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காங்க. சோ அப்ப பல வருடங்கள் கழிச்சு ஒருத்தங்களை வர வைக்கிறாங்க அப்படின்னாலே அவங்கள வந்து தகுதியா இல்லாத நபர்களை இதுதான் இவங்க அப்படின்னு காமிக்கிறதுக்கான வேலைகள் பண்ணி தான் கொண்டு வருவாங்க. அதுல ஒரு கட்ட வேலை தான் இன்னைக்கு அந்த ஒரு டாஸ்க் கொடுத்தாங்கல்ல, சீக்ரெட் டாஸ்க். அது வந்து இவங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. ஆனா என்ன நடந்துச்சுன்னா, மாலை மக்களிடம் இருந்து பாராட்டு மாலை வரும், அனுதாப மாலை வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா செருப்பு மாலை தான் வந்துச்சு. என்ன இவங்க பண்ணது அப்படி கேவலமா இருந்துச்சு. ஓகே, இந்த ஜாக்லின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஜாக்லின் சொல்லுவாங்கல்ல, என்னால் இப்படி எல்லாம் பண்ண முடியாது, இப்படி கேவலமா எல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாங்கல்ல. கேவலமா பண்ண முடியாதா? முத்துக்குமரன் அவர்கள் எவ்வளவோ சப்போர்ட்டிவா மோட்டிவேட்டடா இந்த ஜாக்லினுக்கு பண்ணியிருக்காங்க. நல்ல நண்பரா இருந்திருக்காங்க. அவர் வந்து சக போட்டியாளரை பார்க்காம ஒரு சகோதரமா ஒரு தோழியா தான் இவங்களை வந்து அவர் பார்த்தாரு. இவங்களும் அவருக்கு முன்னுக்கு அப்படின்னு வந்து சிரிச்சு கொண்டு தான் இருப்பாங்க. ஆனா இவங்க மொட்டைக்கடதாசியில முத்துக்குமரனோட வாழ்க்கை, அவருடைய அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை பத்தி மனசாட்சி இல்லாம, நீங்க நல்லா பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் அவர்களுக்கு எதிரியா நினைக்கிற கூட்டம் அங்க நிறைய இருக்கு. ஏன்னா முத்துதான் அந்த சீசன் 8 வெற்றியாளராக இருக்கக்குள்ள அவங்க எல்லாரோட கண்ணுக்கு முத்துக்குமரன் தெரியாது. அந்த 50 லட்சம் ரூபாவும் அந்த டைட்டில் தான் தெரியும். அப்ப எல்லாரும் தான் எதிரியா பாக்குறாங்க. 5 மொட்டைக்கடதாசிகள் வந்தது. அதுல யாருமே முத்துக்குமரன் அவர்களுடைய மிடில் கிளாஸை பத்தி எழுதல. ஆனா இந்த அம்மா, முத்துவோட நல்லா பேசுற இந்த அம்மா வந்து மொட்டைக்கடதாசியில் எழுதி இருந்துச்சு, முத்துக்குமரன் அவர்களுடைய மிடில் கிளாஸ் வந்து அவர் வந்து ஒரு ஆயுதமா அதை பயன்படுத்துறாராமன்னு. அவர் அப்ப மட்டும் அந்த டாஸ்க்ல மட்டும் தான் சொன்னாரு. ஏன்னா உங்களை பத்தி சொல்லுங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்தவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தானே சொல்லணும். அப்ப அவர் அப்படி சொன்னதுக்கு, அந்த கடந்து வந்த பாதைகளை சொன்னதுக்கு இந்த அம்மா அதை வந்து ஒரு கேவலமா இருந்துச்சுல்ல, அது முத்துவ அவங்க அவமானப்படுத்தல, அவங்களுடைய கேவலமான மனசை அவங்கள வெளிச்சம் போட்டு காமிச்சாங்க, இதான் நான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் வந்து திருடன்ன்றாங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் மாட்டிக்குவானாமன்னு கூட இருந்து முகத்துக்கு நேரம் சிரிச்சு போட்டு அவரை பத்தி இப்படி ஒரு அம்மா திருடன் அப்படின்னு எழுதுது அப்படின்னா இது அப்படிப்பட்டதே. நீங்க நினைச்சு பாருங்க, உங்க கூட இருக்க ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு பேசுறான், ஒன்னா சாப்பிடுறான், ஓகேடா மச்சா அப்படின்னு போட்டு உங்களை திருடன் அப்படின்னு சொன்னா அவன் எப்படிப்பட்ட கேவலமானவன். அடுத்தது வந்து
ரூல்ஸை இவர் விதிமீறாராம், ரூல்ஸை பத்தி இவர் பேசுவாராம். ஆனா இவர் ரூல்ஸை விதிமீறாராம் வந்துச்சு. இது வரைக்கும் முத்துக்குமரன் அவர்கள் ரூல்ஸே மீறல. இப்ப இருக்கிற நபர்கள்ல ரூல்ஸை மீறாத ஒரே ஒரு நபர் முத்துக்குமரன். அப்ப முத்துவை பத்தி பொய்கள், முத்துவோட வாழ்க்கையை பற்றி தரக்குறைவா பேசினது, அப்படியான விடயங்களை கேவலமா பண்ண இந்த ஜாக்லின் இன்னைக்கு போட்ட நாடகத்துல என்னால இப்படி கேவலமா பண்ண முடியாது அப்படின்னு நடிக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய கேவலம். மக்களை நான் முட்டாளா? 24 மணி நேரம் மக்கள் பாக்குறாங்க. 1 hour எபிசோட்லயே தகுதியான நபர் தான் டைட்டில் வின் பண்ண வச்சிருக்காங்க. அப்ப 24 மணி நேரத்துல இந்த கேவலமான நாடகம் ஈடுபடுமா? அப்ப அந்த லண்டன் சகோதரியும் வந்து வேற லெவல்ல வச்சு செஞ்சாங்க. அந்த உண்மைகளை குறும்படமா வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ வருவோம் அருண் பிரசாத் வர்சஸ் ஜாக்லின் மேட்டர். அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாக்லினை வந்து மோரல் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு வைக்கக்குள்ள அது இது 10வது ஃபெயில் விட்டவனை நம்ம டாக்டர் ஆக்கினா என்ன நடக்கும், ரியல் லைஃப்ல என்ன நடக்கும், அவனுக்கு என்ன பண்றனே தெரியாது. அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு கொடுத்த கதாபாத்திரம் ஏதோ பண்ணுது. இது வந்து உனக்கு தெரிஞ்ச நாலேஜை படிப்பி ஏதாவது பண்ணு அப்படின்னா வன்மத்தை கக்கிச்சு. சரியா? அப்ப அது ஃபுல்லா டைரக்டா தீபக்க தனிப்பட்ட ரீதியில தான் அட்டாக் பண்ணாங்க இந்த ஜாக்லினி. அப்ப தீபக் அதை வந்து அப்ப பெருசா எடுத்துக்கல. ஆனா பிரின்சிபல்ட்ட அவர் வந்து சொல்லியிருக்காரு. அப்ப இந்த அம்மாக்கு என்ன காண்டின்னா, ஜாக்லினுக்கு வர்ஷினி வந்து இவங்களை விட உயர் பதவியில இருக்காங்க. சரியா? அப்ப வர்ஷினி கிட்ட இந்த ஒரு ஸ்டாஃப் வந்து அவங்க பிரின்சிபல்னா வர்ஷினி கிட்ட வந்து இவங்க சொல்றாங்க நீங்க அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது. அருண் அவர்கள் வந்து இவங்களோட உயர் பதவி. அப்ப அருண் அவர்கள் இவங்க வந்து பாடம் படிப்பிக்கக்குள்ள ஒரு வைஸ் பிரின்சிபலோ வந்து பாக்குறது சகஜம். அது நம்ம பாடசாலைகள் காலேஜஸ்ல எல்லாம் நடந்திருக்கு. அப்ப அதுக்கு இந்த அம்மா கோவப்படுது, அருண் மேல கோவப்படுது. என்ன லாஜிக் இருக்கு? சரியா? ஏன்னா இவங்க விஜய் டிவில ஒரு பெரிய ஆளு. அப்ப இவங்களுக்கு இப்படி பண்றதுனா பிடிக்காது. இவங்க இன்னும் அந்த கொடுத்த ரோல் பண்ணல, ரியலா ஜாக்லினா தான் இருந்தாங்க. அதனாலதான் இவங்களுக்கு இதெல்லாம் இடிச்சுது. சரியா? அப்ப அதனால அருண் வேர்சஸ் ஜாக்லின் வரைக்கும் அருண் மேல தப்பு இல்ல, தீபக் வேர்சஸ் ஜாக்லின் வரைக்கும் தீபக் மேல தப்பே இல்லை. இங்க இந்த அம்மாவை மக்கள் இப்ப கழுவி ஊத்த காரணம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் 8 தமிழ பாதி நாசமாக்குறது ஒன்னு ஜாக்லின், மீதி நாசமாக்குறது இந்த சௌந்தர்யா. இந்த ஜாக்லின் வந்தாலே அழுகாட்சியா மாறிடும், டிவி ஆஃப் பண்ணிட்டு ஓட தோண்டும். சௌந்தர்யா வந்து அருவருக்கத்தக்க காட்சிகள் வரும், அருவருக்கத்தக்க வார்த்தைகள் வரும், குழந்தைகள் வந்து தப்பான விடயத்தை கத்துக்குமென்னு டிவி ஆஃப் பண்றாங்க. இந்த ரெண்டுமே இல்லைன்னா இந்த ஷோ நல்லா இருக்கு. அப்ப இந்த அம்மா வந்து உடனே அந்த வீக்கெண்ட் எபிசோட்ல தீபக் அழகா சொல்வாரு, எல்லாரும் யூஸ் பண்ற இதுல நீங்க வந்து இந்த வாய் கொப்பளிக்க கூடாது, துப்ப கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு எங்களுக்கு சொல்லித்தர யாருமே இல்லைன்னு இந்த அம்மா ஃபாரினுக்கு போயிருக்கு, விஜய் டிவில நிறைய ஷோ பண்ணிருக்கு, எக்கச்சக்கமான உயர்ந்த ஹோட்டல்ஸுக்கு எல்லாம் போயிருக்காங்க. இவங்க பிறந்தது அப்படியா இருந்தாலும் அதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள் இருக்கு. அதெல்லாம் கத்துக்கொள்ள மாட்டீங்களா? கத்துக்கொள்ளலையா? நீங்க வேற இடங்களையும் இப்படியா பண்ணுவீங்க? தீபக் அவர்கள் ஒரு அண்ணன் என்ற முறையில தான் கரெக்டா சொன்னார். உடனே அப்போ ஒரு நாடகம், அப்ப பிடிச்ச வன்மம், தீபக்க எப்படியாவது அடிச்சு தோஷம் பண்ணிடணும். உடனே வந்து இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, சுத்தி வர கேமரா இருக்கு, ஒரு பொண்ணு ஒரு ஆணோட காலில் விழுந்து அழுதா என்ன நடக்கும்? பாக்குற மக்கள் ஐயோ பாரம் பாவி பொண்ணை இப்படி கொண்டுபடுத்தலாம் அப்படின்னு தோணுமில்ல, அதான் அவங்களுக்கு வேணும். உடனே அவங்க ஒரு அழுது கீழே விழுந்து காலில் விழுகிற மாதிரி ஒரு ராமா போட்டாங்க, வராத கண்ணீரை வர வைக்கிற மாதிரி போட்டாங்க. பருப்பு வேக இல்லை, மக்கள் செருப்படி தான் கொடுக்குறாங்க. சரியா? ஏன் இப்படி பைய கேவலமான விடயங்கள் ஜாக்லினே? இதான் நடந்துச்சு மக்களே. ஜாக்லினே உங்களை பருப்பு வேக இல்லை, பட்டியை கட்டிட்டு வெளியில போயிருங்க, நல்லா இருக்கும். இவ்வளவு நாள் காணாம இருந்தீங்க எல்லாம் மீடியால, இனிமேலும் காணாமையா இருங்க. ஏன்னா உங்களுக்கு செட் ஆகலமா. சரியா? ரியலா இருந்தா தான் அந்த ஃபேஸ்ல வந்து மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்க. மக்கள் வந்து இந்த கருப்பு சிவப்பு அழகு அதெல்லாம் பார்க்கல, மனசு சுத்தமா இருக்கணும். உங்ககிட்ட அது இல்லை. எப்ப முத்துக்கு அப்படி ஒரு மொட்டைக்கடாசி போட்டீங்களோ அப்பவே நீங்க காலி ஜாக்லினே. சரிங்களா? சோ ஓகே மக்களே, நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி.